சமீபத்தில் பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கின. அரசை நம்பி அனுப்பி வைத்த நெல் சேதமானதை கண்டு விவசாயிகள் வேதனை அடைந்தனர். ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்க சார். வய போன வேதனை இல்ல, சுத்தமா தூக்கமே இல்லாம கிடக்க சார். மருந்து கொடுத்துருக்காங்க வேண்டுதான் சார். எங்களுக்கு இருக்கிறது ஒரு 4 ஏக்கர் தான், அதையும் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. இந்த நிலத்தை வந்து சிப்காட்டு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களால தர முடியாதுன்னு நாங்க போராட்டம் பண்ணி இருக்கோம். இதை வந்து பல்லு கட்டாயமா எங்களை வந்து புடுங்குறாங்க. நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். வந்து 200 நாளா போராடிட்டு இருக்கோம். எங்க நிலத்தை சிப்காட்டுக்கு தர மாட்டோம்னு சொல்லி தேவாவேல் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல ஃப்ரீயா பேசி எங்களுக்கு வந்து குண்டாஸ்ல போட்ட விவசாயிகளுக்கு நிலமே இல்ல அப்படின்னு போய் பேசுறாரு. நாங்க மக்கள் எப்படிங்க சாமி பொழைப்போம்? இந்த விவசாயம் இல்லைன்னா நாங்க பூண்டோட சாவணுங்க. நாங்க கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாசில்தாருக்கு மனு கொடுத்தோம். கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கல சாமியே. இந்த பயிர்ல வந்து நடுவாந்தரம் போட்டு நாங்க எப்படி சாமி நாங்க பொழைப்போம்? இந்த விவசாயத்தை இப்படி பண்ணிவிட்டா நாங்க எப்படி சாமி பொழைப்போம்? நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சாமி. 4 ஏக்கர் இந்த மாதிரி மொத்த நிலமும் பழா போச்சு. வாய்க்கால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வயலில் திருப்பி விட்டுட்டு யாரும் வந்து பார்க்காம சேதாரப்படுத்திட்டாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறோம். எல்லாமே மொத்தம் அழுவி போய் நாத்தெல்லாம் பாழா போச்சு. திமுக வந்தா இந்த ஏர்போர்ட்டை தடுத்து நிறுத்திடும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்ததா இப்ப முதல்ல கொடுன்னு வரதே திமுகவா தான் இருக்குது. இதான் திராவிட மாடல் ஆச்சு அவங்க ஆட்சி சார்.